ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்றைக்கி சூப்பர் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு செம குஸ்கா பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2.5 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 3 பட்டை இதை போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை நல்லா காய வச்சுருக்கேன். இல்லை கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு இதை போட்டு ஒரு நிமிஷம் கிண்டிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் புதினா, இதையும் நல்லா சின்னதாக நறுக்கியிருக்கேன். உங்களால் இப்படி சின்னதாக நறுக்க முடியலன்னா மிக்சியில் சும்மா ஒரு சுற்று மட்டும் அரைச்சி விட்டுக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ இது கூட ஒரு 3 to 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5 பச்சை மிளகா 2 நறுக்கி போடுங்க. நான் சும்மா கையிலே பிச்சு விட்றேன், நீங்கள் கீரி கூட போட்டு விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஃபுல் டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை கிராம் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் வெளியே வர்ற வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஊற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றேன். இப்போ 2 கிண்டிட்டு குக்கரை ஒரு விசிலுக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக கமன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 2 சின்ன கரண்டியில் நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 to 4 கரண்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பர் ஈஸியாக செம்ம டேஸ்டியாக ஒரு குஸ்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.